பாருங்கள், உள்ளே சுரங்கப்பாதை மாதிரி போய்கிட்டே இருக்குங்க இந்த கேசலுக்குள்ளே. அந்த கம்பி பிடிச்சிட்டு தான் நடக்கணும். பயங்கர ஸ்லோப்பாக இருக்குது, ஸ்டீப்பாக போகுதுங்க. இது ரூமில் ஒரு பிரிசன் இருக்குது, உங்களுக்கு எங்கேயா தெரியுதா? எங்கேயுமே தெரியல. கீழே பாருங்கள். அதாவது பிரிசனர்ஸை ரொம்ப டார்ச்சர் பண்ணணும்னா இந்த டஞ்சனில் அடைச்சிருவாங்களாம். கீழே பாருங்கள், ஜஸ்ட்டு ஒரு பொம்மை மாதிரி போட்டு நமக்கு காமிச்சிருக்காங்க. இது அந்த ஹெட் ஷாப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டார்ச்சர் பண்ணுற ஒரு எக்யூப்மெண்ட். இது எப்படி இருக்குது பாருங்கள். கேசில்லேருந்து இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கேசில் ஹோகன்வெர்ஃபன் அழைக்கப்படுற இந்த கேசில் ஆஸ்திரியாவில் இருக்கிற சால்ஸ்பர்க் சிட்டியிலேருந்து அவுட் சைடில் சால்சக் வேலியில் அமைஞ்சிருக்கு. இந்த கேசிலை சுற்றிலும் ஆல்ப்ஸ் மவுண்ட்டு ரொம்ப அழகாக பார்க்க முடியுங்க. 9th செஞ்சுரியில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இந்த கேசில் இயற்கை சூழலோட இவ்வளோ அழகாக இருந்தாலும் இந்த கேசிலை பிரிசனாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பல கொடுமையான தண்டனைகளும் இங்கே வழங்கப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் வழங்கப்பட்ட தண்டனைகள் எப்படி இருந்துச்சு, அதுக்காக என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதே இந்த கேசிலில் வச்சுருக்காங்க. அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கேசில் ஹில்லுக்கு மேலே இருக்கிறனால நம்ம இந்த ஒரு 30 மினிட்ஸ் ட்ரெக் பண்ணி இந்த கேசிலுக்கு ரீச் ஆக முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு எலிவேட்டரும் இருக்குது, அதுவும் நம்ம யூஸ் பண்ணி இந்த கேசிலுக்கு மேலே ரீச் ஆகலாம். அதுக்கு 20 euros சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த கேசிலில் பேர்ட்ஸ் ஃப்ளைட் ஷோன்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ வாங்க இது எல்லாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த கேசலுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே வந்துட்டேங்க. ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 20 euros. அந்த 20 eurosல அந்த பேட் ஷோ, அதுக்கப்புறம் உள்ள கைடட் டூரும் கொடுக்குறாங்க. 3:15க்கு பேட் ஷோ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 4 மணிக்கு கைடட் டூர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கைடட் டூர் மேண்டிட்டரி. இங்கே அவங்க தான் உள்ளே கூட்டிகிட்டு போய் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இங்கே போட்டிருக்காங்க பேட் ஷோ மார்னிங் 11:50 அண்ட் ஆஃப்டர்நூன் 3:15க்கு பண்ணுறாங்க. இப்போ 3 o'clock ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் பேட் ஷோ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இங்கே பாருங்கள் இந்த கேசில் எப்படி இருக்குன்னு. இது ஒரு மீடியல் கேசில் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பழங்காலத்துலேயும் கட்டாமல் ரீசெண்ட் டைம்லேயும் கட்டாமல் ஒரு மீடியம் டைமில் கட்டின ஒரு கேசில் இது. அப்படியே பாருங்கள் மலைத்தொடர். இந்த கேசில் இந்த மலைக்கு மேலே கட்டியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், இங்கேருந்து வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க வியூ பார்க்குறதுக்கு. அங்கே பாருங்கள் ட்ரெயின் எப்படி போகுதுன்னு, எவ்வளோ சின்னதாக தெரியுதுன்னு. இந்த சிட்டி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்கன்னு மேலேருந்து பார்க்கும்போது தாங்க தெரியுது. அவ்வளோ ஆர்கனைஸாக பண்ணியிருக்காங்க. நம்ம அங்கே பார்த்த ட்ரெயின் இங்கே போது பாருங்கள். ஃபுட்பால் ப்ளே கிரவுண்ட் இருக்குது. ஓகே, பேர்ட்ஸ் இன் ஃப்ளைட் ஷோ கீழே போகணும். அதுக்கு இங்கே பாருங்கள் இந்த கேசில் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு. இந்த ஸ்டோன்லாம் பார்த்தாலே தெரியும். ரொம்ப பழங்காலத்துலேயும் இல்லாமல் ரீசெண்ட் டைம்லேயும் இல்லாமல் ஒரு மீடியம் டைமில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண கேசில் இது. இந்த பேட் ஷோனால் என்னன்னு எனக்கும் தெரியல. கீழே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இன்னும் கீழே போகணுமா? இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்டீஃபாக பண்ணியிருக்காங்கன்ட்டு. பேட்ஸும் இன்னும் கீழே போகணுன்னு போட்டிருக்கு. இதில் கொஞ்சம் பார்த்து இறங்கணுங்க. இங்கே பாருங்கள் இதுக்குன்னே சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கால் வச்சு இப்படி நடந்துக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க இவ்வளோ ஸ்டீப்பான்னு தெரியல. இந்த சைடு அந்த சைடில் கம்பி போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த கம்பி பிடிச்சிட்டு தான் நடக்கணும். பயங்கர ஸ்லோப்பாக இருக்குது, ஸ்டீப்பாக போகுதுங்க இது.
இங்கே பாருங்க, பேலன்ஸ் பண்ணி நடக்கிறவங்க அப்படியே நடந்துக்கலாம், பட் இதை பிடிச்சி நடக்கிறது வந்து கொஞ்சம் பெட்டர். இவங்க எல்லோரும் அந்த பேர்ட் ஷோ பார்க்க தான் போயிட்டுருக்காங்க. ஓகே, எல்லோரும் இங்கே அசம்பிள் ஆகிருக்காங்க. எக்ஸாக்டாக எங்கே பண்ணுவானுங்கன்னே தெரியலையே. அவங்களுக்கு முன்னாடி போயிடலாம். இங்கேருந்து இந்த கேசல்லேருந்து இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். பேர்ட் ஃப்ளைட் ஷோ, இதை கேட்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு புதுசாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. ஓகே, இந்த பேர்ட் ஃப்ளைட் ஷோவில் என்ன பண்ணுறாங்கன்னா, வல்ச்சர்ஸ், ஃபால்கான்ஸ், ஈகிள்ஸ் போன்ற பறவைகளை வந்து ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி அதை பறக்க விடுறாங்க. அந்த பறவைகளும் இவங்க சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே அந்த கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ அழகாக பறக்குதுங்க. முக்கியமாக இந்த ஃபால்கான் பேர்ட்ஸு சின்ன சின்ன பறவைகளை தான் தன்னோட இரையாக உட்கொள்கிறது. இந்த ஃபால்கான் பறவைகளோட ஹண்டிங் மெத்தடு, அதனால் எக்கோசிஸ்டம் எப்படி ப்ராப்பராக பேலன்ஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் பேக்ரவுண்டில் சொல்லிக்கிட்டே இந்த ஷோ கண்டக்ட் பண்ணாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த பறவைகள் ரொம்ப வேகமாக பறந்தனால என்னால் கம்ப்ளீட்டாக வீடியோ கவர் பண்ண முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்திருக்கேன் உங்களுக்கு காட்டணுன்னு. ஸோ அதுலேருந்து ஒரு சில காட்சிகள் உங்களுக்காக பாருங்கள். இது எப்படி இருந்துச்சுங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இங்கே ஆடியோ கைடு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ப்ரெஸ் 1 பண்ணால் ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ளேஸும் போக ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரை ப்ரெஸ் பண்ணால் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இதில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், உள்ளே சுரங்கப்பாதை மாதிரி போய்கிட்டே இருக்குங்க இந்த கேசலுக்குள்ளே. இந்த பேஸ்மெண்ட் வழியாக தாங்க கீழே வந்தோம். இது இன்னும் கீழே போகுது. ஆக்சுவலி இது டோட்டலாக 219 ஸ்டெப்ஸ் வரைக்கும் போதும் கீழே. இது ஆபத்து காலத்தில் எஸ்கேப் ஆகிறதுக்காக, கேஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே பீரங்கிலாம் வச்சுருக்காங்க இங்கேருந்து அட்டாக் பண்ணுறதுக்கு. இங்கேருந்து வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ எனிமி படைகள் வந்தால் அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்காக இங்கே பீரங்கிலாம் செட் பண்ணி வச்சுருக்காங்களாம். பாருங்கள் எத்தனை இடத்துல வச்சுருக்காங்கன்னா, இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஓகே, நம்ம அடுத்ததுக்கு போகலாம். இந்த வல்ச்சர் தாங்க நம்ம பார்த்தது. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். பிச் ரூம், அதாவது பிச் கிச்சன் அப்படின்னு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் கீழே எப்படி வச்சுருக்காங்கன்ட்டு. இங்கேருந்து மேபி ஹீட் பண்ணி குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் பிச் கிச்சன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு வால் மாதிரி இருக்குது பாருங்கள் கீழே. ஓகே, இந்த மேலே போய் பார்க்கலாம் அடுத்து வேறு என்ன இருக்குன்னு. இந்த மாதிரி உட்காந்து தான் வாட்ச் பண்ணுவாங்கன்னா அதை இங்கே வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி உட்காந்து எப்படி வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே,
இந்த ரூமை டார்ச்சர் பண்ணுறக்காகவும் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். இங்கே பாருங்கள், அவங்க அந்த டைமில் டார்ச்சர் பண்ண எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், கைது பண்ணுறதுக்காக வச்ச இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். ஹேண்ட் கிளிஃப், அந்த ஹெட் ஷாப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டார்ச்சர் பண்ணுற ஒரு எக்யூப்மெண்ட். இது எப்படி இருக்குது பாருங்கள், சும்மா வச்சு காட்டுறாங்க. இந்த டார்ச்சர் பண்ணுற எக்யூப்மெண்ட் பாருங்கள், தம் ஸ்க்ரூஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது தம்பை இதுக்குள்ளே வச்சுட்டு டைட்டாக ஸ்க்ரூ பண்ணிடுவாங்களாம். ஸோ அப்படி இது அமுக்கும் போது கம்ப்ளீட்டாக அந்த ஃபிங்கர் பயங்கரமாக அமுங்கும். சம்டைம்ஸ் அது கட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், காலில் அந்த ஆணி வச்சு அந்த இது மாதிரி போடுறாங்க பாருங்கள். ஸோ இது ஒரு எக்யூப்மெண்ட்டு, டார்ச்சர் பண்ணுறதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட்டு. இந்த எக்யூப்மெண்ட் பாருங்கள், இதை அந்த நெக்கில் கட்டிடுவாங்க. ஜஸ்ட்டு 2 ஆணி மாதிரி இருக்குது பாருங்கள். ஜஸ்ட்டு நம்ம கொஞ்சம் குனிஞ்சால் கூட உள்ளே கழுத்தில் இறங்கிடும். இந்த ரூம் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் இந்த ரூமில் ஒரு ப்ரிசன் இருக்குது. உங்களுக்கு எங்கேயாவது தெரியுதா? எங்கேயுமே தெரியல. கீழே பாருங்கள். அதாவது ப்ரிசனர்ஸை ரொம்ப டார்ச்சர் பண்ணால் இந்த டஞ்சனில் அடைச்சிருவாங்களாம். கீழே பாருங்கள், ஜஸ்ட்டு ஒரு பொம்மை மாதிரி போட்டு நமக்கு காமிச்சிருக்காங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டஞ்சன் ரூமில் அடைச்சிருவாங்களாம் கீழே. இந்த ப்ரிசனுக்குள்ளே எப்படி அனுப்புவாங்கன்னா, மேலே கயிறு இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம வால்க்கு, அதாவது கிணறுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி வச்சு இந்த கயிறை கீழே சென்ட் பண்ணுவாங்க, கீழே கொடுப்பாங்க. அதிலேருந்து பிடிச்சி மேலே வர்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ப்ரிசனர்ஸை ரொம்ப டார்ச்சர் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ரிசன் யூஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், கிளாக் மெக்கானிசம் இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு 18th செஞ்சுரியில் கிளாக் மெக்கானிசம் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்களாம். இங்கே பண்ணி இங்கே கீழே அந்த டைம் ஓடுறது இருக்கும். மேலே இந்த கிளாக் மெக்கானிசம்காகவே ஒரு தனி ரூம் வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இங்கே அந்த சுற்றுறது இதோட மெக்கானிசம் பார்த்திங்கன்னா, இந்த ராடு போது பாருங்கள், இங்கே ஒரு கருப்பு கலர் ராடு போதா. ஸோ அப்படியே போயிட்டு இங்கே இருக்கா, அப்படியே கீழே அந்த பெண்டுலம் மாதிரி இருக்குது, கீழே இந்த டைம் பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த கிளாக் மெக்கானிசம் பண்ணுறதுக்காகவே ஒரு தனி ரூம் மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுதாங்க அந்த பெல் அடிக்கிறது. ஒவ்வொரு கேசிலுக்கும் ஒரு பெல் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா. ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக வார்னிங் ஆர் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும், அலர்ட் கொடுக்கணுன்னா ஒரு பெல் வச்சுருப்பாங்க. அந்த பெல் ரூமில் தான் நம்ம நிற்கிறோம். இந்த கேசிலோட டாப்பில் இந்த பெல் வச்சுருக்காங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்க இந்த அயனை. ஸோ இந்த கைட் நமக்காக அடித்து காமிச்சாங்க. ஸோ இந்த கேசிலோட டாப்பில் இருந்து இந்த சிட்டி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஓகேங்க, நான் அந்த கேசில் பார்த்துட்டு கீழே வந்துட்டேன். ரொம்பவே சின்ன கேசில் தான். அதாவது மீடிவல் டைமில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண 10th செஞ்சுரியில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு சின்ன கேசில். பட் உள்ளே பார்க்குறதுக்கு நிறையா விஷயங்கள் இருந்தது. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓவராலாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, see you all. Take care everyone. Bye.